ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான கோதுமை மாவு இனிப்பு லட்டு தாங்க செய்ய போகிறேன். இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது ரொம்பவே ஹெல்த்தி கூட. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது செய்ய ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 3 ஏலக்காய் இதில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கோதுமை மாவையும் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகட்டும். இது கூடவே 10 பல் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வறுப்பட்ட பிறகு அரைச்சி வச்ச கோதுமை மாவையும் தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவை மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துடலாம். மிதமான சூட்டில் வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இது ஒரு சைடாக எடுத்து வச்சிடுறேன். அடுத்து வெள்ளை கரைச்சலுக்காக ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கரைஞ்சி வரட்டும். மண் இருக்கிறதுனால நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். வெல்லம் பார்த்திங்கன்னா கரைஞ்சி வந்துடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். வெல்லம் கரைச்சியில் ஒரு கடாயில் மாற்றிட்டு இப்போ வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவு தேங்காவை இதில் போட்டுடலாம். அது இதை கைவிடாமல் கலரி கொடுத்துடலாம். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா பார்த்திங்கன்னா கெட்டி பதத்துக்கு நல்லா வந்துச்சு. தேவைப்பட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா ஆறணும். வெதுவானப்போ நம்ம உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக பார்த்திங்கன்னா நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம விருப்பப்பட்ட சைஸில் பார்த்திங்கன்னா உருண்டையை நம்ம உருட்டிக்கலாம். மொத்தத்தையும் ஃபஸ்ட்டு லட்டை உருட்டி எடுத்துடுறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுக்கும்போது தான் நல்லா கோதுமை லட்டு பார்த்திங்கன்னா இதில் போட்டு அப்ளை பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஒன்று இதில் அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு லட்டையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் துருவலில் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா லட்டையும் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலில் போட்டு எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை மாவு இனிப்பு லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.